மீனராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலன்களை கூற உள்ளேன். காலம் 13 பிப்ரவரி 2026 முதல் 26 வெள்ளிக்கிழமை அதிகாலை 4:07 முதல் 15 மார்ச் 2026 அதிகாலை 1:01 வரையில் முக்கிய நிகழ்வுகளை கூற உள்ளேன். 12 ராசியிலேயே இந்த மீனராசி தான் கெட்டு போய் கிடக்குது. தலைமறைவு வாழ்க்கை. ஏன் தலைமறைவு வாழ்க்கை? நாம் முன்னாடி எப்படி இருந்தோம் இப்படி ஆயிட்டுமே அப்படின்னு தலைமறைவு. இன்னும் சில பேர் கடன் வாங்கியிருந்தா கடன்காரம் பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவானே அப்படின்னு தலைமறைவு. சில பேர் நம்ம ஸ்டேட்டஸ் போயிடுச்சு அதனால் மீண்டு வரல யாரையும் பார்க்க வேணான்ற மன வருத்தத்தில் தலைமறைவு. இவ்வளோதான் விஷயம். ஆமாம், அப்படி இருக்குது. மொத்தத்தில் இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது மொத்தம் 5 தொகை வருது சாமி. நோட் பண்ண இப்படி சொல்லணும் ஜோசியம் சொல்லலாம். முதல் தொகை 13 பிப்ரவரி 2026 முதல் 5 நாட்கள், 18 பிப்ரவரி 2026க்குள்ள முதல் தொகை 7, ரெண்டாவது தொகை 6, மூணாவது தொகை 1, நாலாவது தொகை 2, அஞ்சாவது தொகை 9. இப்படி சொல்லணும் ஜோசியம் சொன்னா சும்மாவா? அதுக்கு பல பிறவி ஞாபகங்கள் வரணும். பல பிறவியில் இதை கற்று வந்திருக்கணும். 1 கோடி பேரில் ஒருத்தர் தான் ஜோசியம் புரியுமா? அப்படின்னா இன்னைக்கு உலகத்தில் 800 கோடி பேரில் 800 பேருக்கு தான் புரியும். தமிழ்நாட்டில் 8 கோடி பேரில் 8 பேருக்கு தான் புரியும். அப்படி புரிஞ்சவங்களுக்கும் வாக்கு பலம் இருக்கணும். புரியறதுக்கே 1 கோடியில் ஒருத்தர்னா புரிஞ்சதை பிராக்டிஸ் பண்ணி அனுபவப்படுறதுக்கு பல பிறவிகள் தேவை. அதனால தான் இந்த கலையை கடல் என்று சொல்லப்படுகிறது. ஆன்மீகத்தையும் பக்தியும் கடல் என்று சொல்லப்படுவதில்லை. கடவுளை கூட கடவுள் என்று சொல்லப்படுவதில்லை. அந்த கடவுளே இந்த ஜோதிடத்தின் வழியாகத்தான் உருவாக்கப்பட்டது சனாதன இந்து தர்மத்திலே. அதனால்தான் சனாதன இந்து தர்ம வேதம் தான் உருவக்கடவுளை உருவாக்கியது. அந்த வேதத்தை உருவாக்கியது ஜோதியாம் ஜோதிடம் என்று சொல்கிறது. வேதத்தின் கண் ஜோதிடம் என்ற வார்த்தையால். இப்பொழுது இந்த 5 தொகை வந்தது. அது அடிப்படை தேவைகள் பூர்த்தியானது.